எத்தனை மக்கள் என்னால் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள்? எத்தனை மக்கள் இயேசு கிறிஸ்துவை என் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள்? எத்தனை மக்கள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை என் மூலமாக அறிந்து கொண்டார்கள் என்பதுதான் கேள்வி. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். நம்மள எத்தனை பேர் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. விசுவாசிகளாகிய நாம், ஞான ஸ்நானம் எடுத்த நாம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், பாவ மன்னிப்பை நம்புகிற நாம், கன்னியின் வயிற்றில் பிறந்த கிறிஸ்துவை நம்புகிற நாம், அவர் செய்த அற்புத அடையாளங்களை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய நாம், நம்முடைய வீடு பரலோகம் என்ற நிச்சயத்தில் வாழ்கிறோமா என்பது சற்று யோசிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. முற்காலத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டில் பிதா தீர்க்கதரிசிகள் மூலமாக, இறைவாக்கினர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசினார். பிறகு வார்த்தையான தேவனாகிய தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கென பூமிக்கு மனிதனாய் அனுப்பி நம்மோடு கூட பேசினார். தகப்பனிடத்தில் கண்டதையே உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அநேக முறை பரலோகத்தினுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை பூமியில் அவர் பேசிக்கொண்டிருந்தார். அவர் நடப்பித்தார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அதை நிரூபித்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம். ஏன்னா ஏசப்பா உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு புறப்பட்டு போனார், மீண்டுமாய் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்மை விட்டு எடுபடாத, நம்மை தேற்றுகிற தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த 3 காலகட்டங்களிலும் நம்மை விட்டு பிரியாத தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை விட்டு பிரியாத அன்பிற்குரிய தேவனாய் அவர் இருக்கிறார். கைவிட தெரியாத தேவன் என்றால் அது உண்மை. கைவிட தெரியாத தேவன். நம்ம இந்த பூமியில் ஒரு கெஸ்டா அவர் படைச்சார். 6 நாட்களில் இந்த பூமியை உருவாக்கி 6ஆம் நாளுடைய இறுதி நேரத்திலே மனுஷனை உண்டாக்கினார். ஆணும் பெண்டுமாய் உண்டாக்கினார். பூமியை பண்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி உண்டாக்கினார். இது நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வீடு கட்டி கொடுப்போம் இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும்.